السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله أما بعد. فقد قال الله تعالى في كلامه الكريم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعددا. قال النبي صلى الله عليه وسلم: لا يدخل الجنة نمام، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி அகில உலகிற்கு அற்புடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் திருக்குர்ஆனின் விளக்க உரையாக எடுத்துக்கொண்ட அந்த சூராவின் பெயர் ஹுமஸா. திருக்குர்ஆனிலே 104வது அத்தியாயமாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூராவிலே எல்லாம் வல்ல அல்லாஹ் 3 கடுமையான பாவங்களை குறித்து இந்த சூறாவிலே விளக்கம் அளிக்கின்றான். அந்த 3 கடுமையான பாவங்களுக்கு என்ன தண்டனை, அதையும் அந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இந்த சூறாவிற்கு பெயர் ஹுமஸா. ஹுமஸா என்று சொன்னால் புறம் பேசுதல் அப்படின்னு பொருள். ஏன் ஹுமஸா என்று இந்த சூறாவிற்கு பெயர் வந்தது அப்படின்னா, முக்கியமான 3 பெரும்பாவங்களில், கடுமையான பாவங்களில் புறம் பேசுதல் சம்பந்தமாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூறாவிலே பேசியிருப்பதின் காரணமாக இந்த சூறாவிற்கு ஹுமஸா என்ற பெயர் வந்தது. இந்த சூறாவிலே அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, வயலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, ஒவ்வொருவருக்கும் கேடு உண்டாகட்டுமாக. எப்படிப்பட்ட ஒவ்வொருவர்? ஹுமஸா லுமஸா. ஹுமஸா என்பது ஒரு பாவம், லுமஸா என்பது ஒரு பாவம். ஹுமஸா என்று சொன்னால் புறம் பேசுதல், லுமஸா என்று சொன்னால் குறை பேசுதல். ரெண்டுமே பாவம். அப்ப குறை பேசி, புறம் பேசி திரியக்கூடிய ஒவ்வொருவனுக்குமே நாசம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும். வயல் என்பதற்கு நரகம் என்று கூட பொருள் இருக்கிறது. அப்ப அந்த கருத்தின்படி பார்க்கும் பொழுது புறம் பேசுபவனுக்கு நரகம் கிடைக்கும், குறை பேசி திரிவனுக்கு நரகம் கிடைக்கும் என்று 2 விதமான பாவங்களை அல்லாஹ் இங்க சொல்றான். 3வது பாவம் என்ன அப்படின்னா, அல்லதி ஜமஅ மாலம் வஅஸ்ஸதா. அந்த குறை பேசி, புறம் பேசி திரியக்கூடிய அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஜமஅ மாலம், அவன் பொருளை எல்லாம் திரட்டுகின்றான். அந்த திரட்டிய பொருளை எல்லாம் அவன் கணக்கீடு செய்கின்றான். எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறோம், எவ்வளவு சேமித்து வச்சிருக்கிறோம். அப்ப இவனுக்கும் நாசம் உண்டாகட்டும். இது ஒரு கேள்வி எழுது. பொருளை திரட்டக்கூடாதா? இந்த உலகத்துல சம்பாதிக்கிறது குற்றமா? அப்ப பொருளை தேடுவது, சம்பாதிப்பது, சம்பாதித்த பணத்தை சேமித்து வைப்பது,
இது பாவமா, இது குற்றமா? அப்ப அப்படிப்பட்டவனுக்கும் கேடு உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும், நரகம் உண்டாகட்டும் சொல்லுங்க. இதற்கு பின்னால பதில பார்ப்போம். அப்ப இந்த 3 விதமான பாவங்கள். அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், யஹ்சபு அன்ன மாலஹு அக்லதா. இந்த பொருளை எல்லாம் திரட்டி வச்சுக்கிறானா இல்லையா? இப்ப என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அன்ன மாலஹு அக்லதா, நாம் திரட்டிய இந்த செல்வம் தான் இந்த உலகத்திலே நம்மை நிலை பெற செய்கிறது. இந்த செல்வம் இருந்தாலே போதும், இந்த உலகத்திலே நிலையான வாழ்வை நாம் வாழ்ந்து விடலாம், நித்திய வாழ்வை வாழ்ந்து விடலாம் என்று அவன் எண்ணுகின்றான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்ப ஒவ்வொரு பாவத்தை பார்ப்போம். புறம் பேசுவது, இஸ்லாத்திலே புறம் பேசுவது எவ்வளவு கொடுமையான பாவம், எவ்வளவு மோசமான பாவம். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே புறம் பேசுவதற்கு அழகான உதாரணத்தை சொல்லுவார்கள். அதாவது இந்த வசனத்துல ஹுமஸா என்று சொன்னால் முதுகுக்கு பின்னால பேசுறது. ஒரு ஆளு நிற்கும் போது பேசுறது கிடையாது, போன பிறகு அவரை கழுவி கொடுக்கிறது, அவரை பற்றி பேசுறது. அது ஹுமஸா என்ற பதத்தை அப்படி வருகிறது. லுமஸா என்று சொன்னால் நேருக்கு நேரா பேசுறது. அப்ப முதுகுக்கு பின்னால் பேசுவது புறம், நேருக்கு நேரால் குத்தி பேசுவது, எள்ளி நகையாடுவது, குறை சொல்லுவது, அது லுமஸா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஒரு சகோதரனிடத்துல குறை இருக்கிறது. அப்ப அந்த குறையுள்ள அந்த சகோதரனிடத்திலே நாம் சுட்டிக்காட்டி பேசுவது, அவர் இருக்கும் போது பேசுவது, அது கீபத்து, புறம் பேசுவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஒரு குறை இருக்குது, அந்த குறைய அப்ப அவர் இருக்கும் பொழுதோ பக்கத்துல இன்னொரு ஆளை வச்சுக்கிட்டு அவரை பத்தி பேசுறது, உண்மையாக அவரிடத்திலே அந்த குறை இருந்து அந்த சபையிலே அவரும் இருந்து அவரை பற்றி மற்றவர்களிடத்திலே பேசுவது, இது கீபத்து, புறம் பேசுவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அவர் இல்லாத போது அவர்களிடத்தில் இல்லாத குறையை பற்றி பேசுவது இட்டு கட்டுவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதற்கு நாம என்ன விளங்குறோம் அப்படின்னா, ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய குறையை பற்றி பேசுவது கூட அது புறம் பேசுறதா, இல்லாத பற்றி பேசுறது அல்ல. அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த குறையை மற்றவர்களிடம் வைத்து நாம் அவரை பற்றி பேசுவதே இது புறம் பேசுவது, இது மோசமான பாவம், இது கடுமையான பாவம் என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய குறையை களைய வேண்டும் என்று சொன்னால் தனியாக கூட்டு போய் தான் சொல்லணும். 4 பேருக்கு முன்னால் அசிங்கப்படுத்துறது அது புறம் பேசுவதாக ஆகும். தனியா கூட்டு போய் உங்களிடத்தில் இந்த குறைகள் இருக்கிறது என்று அதை சுட்டி காட்டலாம். அது இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அப்ப ஹுமஸா என்று சொன்னால் இந்த இடத்துல அல்லாஹ் எதுக்கு சொல்றான் அப்படின்னா, அவர் இல்லாத போது முதுகுக்கு பின்னால் பேசுறது, அது புறம் பேசுறது, அவருக்கு கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இன்னொரு வசனத்துல சூரத்துல் ஹுஜராத் என்ற அந்த சூரா வருகிறது. அந்த சூறாவிலே புறம் பேசுவது எவ்வளவு கொடுமையான பாவம் என்பது சம்பந்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். வலா யக்தப் பஅதுக்கும் அலா பஅத் அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமூஹு. அதாவது சிலரை பற்றி நீங்கள் புறம் பேச வேண்டாம். இறந்து போன அந்த மையத்தினுடைய மாமிசத்தை நீங்கள் புசிக்க விரும்புவீர்களா? உயிரோடு இருக்கக்கூடிய மனித கறி யாராவது நம்ம புசிப்போமா? உயிரோடு ஒரு மனுஷன் இருக்கிறாரு, அந்த மனுஷனை பிச்சு சாப்பிடுவோமா? அப்ப உயிரோடு இருக்கக்கூடிய மனித கறியை நாம் விரும்ப மாட்டோம்.
அதையும் தாண்டி செத்த பிண்டமாக இருக்கக்கூடிய, நாற்றம் இருக்கக்கூடிய அந்த செத்த பிண்டத்தை நீங்கள் பீத்து சாப்பிட விரும்புவீர்களா? மையத்தினுடைய மாமிசத்தை நீங்கள் சாப்பிட விரும்புவீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். அப்ப புறம் பேசுறது எப்படிப்பட்ட பாவம் அப்படின்னா, மனித மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமமானது. அதுவும் சாதாரண மனுஷன் அல்ல, செத்து போன, இப்ப கபரஸ்தான்ல போய் தோண்டி எலும்பு கூட இருக்கும், அந்த எலும்புல ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சதை இருக்கும், அதை சாப்பிட்டா எவ்வளவு மோசமான கெட்ட பழக்கமோ, எவ்வளவு மோசமான பழக்க வழக்கமோ அதற்கு நிகரானது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்துல பேசுறான். அதைத்தான் இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், புறம் பேசுவது கடுமையான மோசமான பாவம். எனவே புறம் பேசி திரியக்கூடியவனுக்கு அவனுக்கு நாசம் உண்டாகட்டும், நரகம் கிடைக்கட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே பேசுகின்றான். உன்னாச்சா இன்னொரு வசனத்துல பாருங்க, அஹம்மாசின் மஸ்ஸாஇன் பினமீம், சூரத்துல் கலம் என்ற அந்த சூரா வருகிறது. அந்த சூராவில் அல்லாஹ் சொல்றான், அஹம்மாசின், அம்மாஸ் அப்படின்னா ஹுமசாவில இருந்து வந்தது. அம்மாஸ் அப்படின்னா புறம்பேசி திரியக்கூடியவன். அந்த இழிவான பழக்க வழக்கங்களை, இழிவான மோசமான அந்த கலாச்சாரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வர்ணிக்கின்ற பொழுது, இழிவான மனிதன் யார் தெரியுமா? அம்மாஸ், புறம் பேசக்கூடியவன். மஸ்ஸாஇன் பினமீம், கோல் மூட்டி திரியக்கூடியவன். இதுவெல்லாம் சாதாரண அழகான பழக்க வழக்கம் கிடையாது, மோசமான பழக்க வழக்கம். எனவே இந்த மோசமான பழக்க வழக்கத்தில் ஈடுபடக்கூடியவனுக்கு நரகம் கிடைக்கட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல பேசுறான். இரண்டாவது லுமசா. லுமசா அப்படின்னா இருக்கும் பொழுதே குறைய சொல்றது. 4 பேர் பேசிட்டு இருக்கும் பொழுதே ஒருத்தனுடைய குறைய பத்தி மற்ற 3 பேருக்கு சொல்றாரு. அவர் எவ்வளவு கஷ்டப்படுவார். யார பத்தி குறைய சொல்றாரோ அவரும் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகுவாரு. அந்த நாள் ஃபுல்லா தூங்கவே மாட்டார். பாவி பைய 4 பேர்கிட்ட இங்க கேவலப்படுத்துதானே அப்படின்னு பாபம் விடுவாரா இல்லையா? அல்லாஹ்விடத்துல பத்துவா செய்வாரா இல்லையா? அல்லாஹ்விடத்துல அழுவாரா இல்லையா? அப்ப அந்த அழுகையின் குரல் அல்லாஹ்விடம் கேட்கின்ற பொழுது பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய அந்த கோரிக்கையை அல்லாஹ் என்ன செய்யறான்? உடனடியாக பரிசீலனை செய்கின்றான். அப்ப ஒருத்தரை பத்தி குறை பேசக்கூடாது. அப்ப குறையை பேசுவது இவனுக்கும் நரகம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல பேசுறான். புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நேற்று வாசல ஒண்ணு சொல்லுவாங்க. நபிகளாருடைய இன்னொரு மனைவி அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் நபிகளாரிடத்துல சொல்லுகின்ற பொழுது, ஆமா அந்த அம்மா குட்டையானவள் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையத்தான் சொல்றாங்க, பொய்லாம் ஒன்றும் சொல்லல. ஆனால் இந்த குட்டையானவள் அதுவே குறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி அன்னை ஆயிஷா தான் கன்னி பெண்ணு, நாம இவங்களை மன நோக கூடாது ஏதாவது சொல்லிட்டாச்சு அப்படின்னா அப்ப சாம்பத்திய வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்குமோ அப்படிலாம் பயப்படவே இல்லை. யாரு குறை செஞ்சாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேருக்கு நேராக தட்டி கேட்பார்கள். நாம பின்னால பேசுறோம், ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால தான் பேசுவாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தையை பிடிச்சிருவாங்க, விட மாட்டாங்க. நீ எப்படி பேசலாம்? நீ எப்படி எனது மனைவி இன்னொரு மனைவியை பத்தி நீ எப்படி பேசலாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஃபஸீலத்துன் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். ஒரு மனுஷனை பத்தி சொல்லமா இல்லையா? வளர்ந்து கெட்டவன், நெட்டையானவன், குட்டையானவன், யதார்த்தத்துல சொல்றோம். அந்த அடிப்படையில் அந்த அம்மையார் அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஃபஸீலத்துன் அந்த அம்மா குட்டையான பெண்மணி சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சிருவாங்க.
சொன்ன இந்த வார்த்தை இருக்கு தெரியுமா? இந்த வார்த்தையை கடலில் கொட்டினால் கடல் பாலாகிவிடும். கடல் தண்ணியே பாலாகிருமா? கடல் பாலாக முடியுமா? எத்தனை நஜித்துகளை சுமக்குது. செத்த பிண்டங்களை கடலில் போட்டாலும் கூட கடல் கெட்டு போகாது. உப்பு தன்மை இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே அப்படி அழிச்சு ஒழிக்கிறோம். அப்ப கடல் பாலாக போக வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ சாக்கடைகள் கலக்கிறது, எத்தனையோ பிணங்கள் கடல்ல மிதக்கின்றன, எத்தனையோ இனங்கள் செத்து மிதக்கின்றன. ஆனா கடல் பாலாகாது. ஏன்னா அதுல உப்பு செரிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் அப்ப அதுவெல்லாம் விழுந்து கூட அந்த கடல் பாலாகாது. மனுஷன் ஒரு குறையை சொல்லிட்டான் அப்படின்னா அந்த குறையை கடலிலே கொட்டினால், கடலிலே போட்டால் கடலே பாலாகிவிடும் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? அப்ப என்ன அப்படின்னா, குறை பேசுவது இஸ்லாத்தின் அடிப்படையிலே அது பாவமான காரியமாக இருக்கிறது. புறம் பேசுவது இஸ்லாத்தின் அடிப்படையிலே அது பாவமான காரியமாக இருக்கிறது. இன்னொரு ஹதீஸ் முஸ்லிம் புகார்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் என்ற விண்ணுலக பயணத்திற்கு செல்வாங்க. அதிலே அல்லாஹ்வுடைய பல அத்தாட்சிகள் காட்டப்படும். அதுல ஒரு அத்தாட்சி என்ன அப்படின்னா, நரகத்தை காட்டப்படும். நரகத்தை காட்டப்படுகின்ற பொழுது அந்த நரகத்துல செக்ஷன் செக்ஷனா ஒவ்வொரு பிரிவாக யாராரு என்ன தப்பு செஞ்சாங்க, அவர்களுடைய தப்புக்கு தகுந்தவாறு அங்கே பிரதிபலன் தண்டனை கிடைக்கும். ஒரு சந்தர்ப்பத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தில் கிடைக்கக்கூடிய அகாத வேதனைய ஒரு பிரிவை பார்க்க பொழுது சில மனிதர்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய நகங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அவர்களுடைய நகங்கள் இரும்பினால் செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி இருக்குது? நீல நகமா இருக்குது, கூர்மையா இருக்குது. இரும்பால் செய்யப்பட்ட நகங்கள் அவர்களுடைய கைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி கத்தி மாறி அந்த தொடர்ந்து பார்த்தீங்களா, அந்த ஜேசிபி மிஷின் தொடர்ந்துமா இல்லையா, அது மாதிரி பெரிய நகங்கள். அதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா, முகத்தை அப்படியே பறந்துறாங்க, அப்படியே குத்தி எடுக்கிறாங்க. ஒரு இரும்பு கம்பியை வச்சு, ஒரு கொடிக்கையை வச்சு, ஒரு 5 கொடிக்கையை வச்சு எப்படி எடுப்போம், அது மாதிரி அந்த முகத்தினுடைய 2 பாகங்களையும் 2 கைகளால் கூர்மையான இரும்பினால் செய்யப்பட்ட, நரக இரும்பினால் செய்யப்பட்ட அந்த நகங்களால் தங்களுடைய 2 முகப்பகுதிகளையும் அப்படியே பறந்துறாங்க. அதோடு மாத்திரமல்ல, தன்னுடைய நெஞ்சத்தையும் அப்படியே பறந்துறான், கலக்கிறான். அவ்வளவு கொடுமையான வேதனை. மற்றவங்க அந்த வேதனையை கொடுக்கல, அவர்களே தங்களுக்கு தாங்களே இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். மற்றவர்கள் தான் வேதனை கொடுப்பாங்க, இவர்கள் தங்களுக்கு தாங்களே இந்த வேதனையை அனுபவித்துக் கொள்கிறார்களே. அப்ப இவர்கள் குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ராயிலம் அவர்களிடம் கேட்கின்ற பொழுது, அப்ப ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்லுவார்கள். இவர்கள் யாரு தெரியுமா? உலகத்திலே வாழுகின்ற பொழுது புறம் பேசியவர்கள், உலகத்தில் வாழும் பொழுது குறை பேசியவர்கள், புறம் பேசியவர்கள். அப்போ அவர்களுக்கு தண்டனை நரகத்தில் இப்படிதான் கிடைக்கும் அப்படின்னு அந்த பதில் சொல்லுவாங்க. புகார்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதுதான் அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றான், வயலுல்லி குல்லி உமஸத்தில் உமஸா. அவ குறை பேசுவதும் புறம் பேசுவதும் மோசமான கடுமையான பாவம், அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். 3வது பாவம், அது என்ன பாவம் அப்படின்னா, அல்லதி ஜமஅ மாலம் வஅத்ததா. அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தனது செல்வத்தை எல்லாம் திரட்டி அதை கணக்கீடு செய்கின்றான். இப்ப ஆரம்பத்தில் நம்ம கேட்டோம், இந்த செல்வத்தை சேகரிக்க கூடாதா, உலகத்துல சம்பாதிக்க கூடாதா, அப்ப சேகரித்த அந்த செல்வத்தை என்ன கூடாதா, இப்படி என்ன கூடியவனுக்கும் பாவமா, இது பாவமா அப்படி ஒரு கேள்வி எழுகிறது. இந்த கேள்விக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் மஆரிஜ் என்ற ஒரு சூரா இருக்கிறது. அந்த சூறாவிலே அழகான விளக்கத்தை தருகின்றான்.
கல்லா இன்னஹா லவ்வா. இந்த நரகத்தை பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது கல்லா அவ்வாறு இல்ல, இன்னஹா லவ்வா, அந்த நரகம் கொழுந்து விட்டு எரிகிறது. நஸ்ஸாஅத்தல் லிஸ்ஸவா, மனிதர்களுடைய தோள்களை கரித்து எரித்து சின்ன பின்னமாக்கி விடுகிறது. ததுஉ மன் அத்பர வதவல்லா, அந்த நரகம் அழைக்கிறது. மன் அத்பர, இஸ்லாத்தை விட்டு வெளியேறினார்களே, வதவல்லா, இஸ்லாத்திலிருந்து புறமுதுகு காட்டி ஓடினார்களே, அவர்களை அந்த நரகம் அழைக்கிறது. மேலும் அந்த நரகம் யாரை அழைக்கிறது? பொருளை திரட்டி அந்த பொருளுக்குண்டான ஹக்கை நிறைவேற்றவில்லையே, அவனையும் அந்த நரகம் அழைக்கிறது. அப்ப சம்பாதிப்பது குற்றம் அல்ல, சேர்த்து வைப்பது குற்றம் அல்ல, சேர்த்து வச்ச பொருளாதாரத்தை எண்ணுவது குற்றம் அல்ல. எது குற்றம்? சேர்த்து வைத்த பொருளுக்கு அதனுடைய ஹக்கை கொடுக்கல பார்த்தீங்களா, அதனுடைய ஹக்கை கொடுக்காதவர்கள் அவர்களும் பாவிகள். அவர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். பொருளை சேர்த்து அந்த பொருளுக்கு உண்டான ஹக்கை கொடுக்காமல் இருந்தார்களே, அவர்களையும் நரகம் அழைக்கிறது. அப்ப அது பாவம். சம்பாதிக்கிறது பாவம் அல்ல, எவ்வளவு சம்பாதிச்சோம் அதற்குண்டான ஹக்கை கொடுக்காம இருக்கிறோமா இல்லையா, அதுதான் பாவம். அதை கொடுக்காமல் இருப்பவர்கள் அவர்களுக்கும் நரகம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். இதற்கு இன்னொரு விளக்கம், குர்ஆனுக்கு விளக்கம் குர்ஆனே இருக்கும், குர்ஆனுக்கு விளக்கம் ஹதீஸா இருக்கும். இந்த பொருளை சேகரித்து அந்த பொருளுக்கு உண்டான ஹக்கை கொடுக்கல இல்லையா, அவர்களுக்கு எப்படி நரகம் உண்டாகட்டும், அவர்களுக்கு எப்படி கேடு உண்டாகும் அப்படின்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து தௌபா என்ற அந்த சூறாவில் அழகா சொல்றான். யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம ஃபதுக்வா பிஹா ஜிபாதுஹும் வ ஜுனூபுஹும் வ ஸுஹூருஹும் ஃபஹாதா மா கனஸதும் லி அன்ஃபுஸிகும் ஃபதூகு மா குன்தும் தக்லிதூன். அன்றைய நாளையிலே அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா, அவர்கள் சேர்த்து வைத்த அந்த பொருளாதாரத்தை நரக நெருப்பிலிட்டு காட்டி அவர்களுடைய முகங்களின் மீதும் அவர்களுடைய விழாப்புறங்களின் மீதும் அவர்களுடைய முதுகுகளின் மீதும் சூடு போடப்படும். இதை பத்தி எல்லாம் சொல்றான். சேர்த்து வைத்த பொருளாதாரத்துல தக்காட்ட கொடுக்கலையா இல்லையா, பொருளுக்கு உண்டான ஹக்க கொடுக்கலையா இல்லையா, வருமானத்திற்கு உண்டான ஹக்க கொடுக்கலையா இல்லையா. இப்ப வருமானத்துக்கு உண்டான அந்த ஹக்க கொடுக்காம இருக்கக்கூடியவர்களுக்கு தண்டனை இப்படி நல்லா சுவைச்சு பாரு எப்படி இருக்குது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்துல சொல்லி காட்டான். மூணுமே பெரும் பாவம் தான். புறம் பேசுறது பெரும்பாவம், குறை பேசுறது பெரும்பாவம், சேர்த்து வைத்த பொருளுக்கு அதனுடைய ஹக்க கொடுக்கல அது பெரும்பாவம். அவன் என்ன நினைக்கிறான், இந்த செல்வம் தான் நம்மை நிலைநிறுத்த செய்கிறது, நிரந்தரமாக வாழ வைக்கிறது. அப்படியா? கிடையவே கிடையாது. பகல் ஃபுல்லா உழைச்சிட்டு வர்றாரு, இரவு ஃபுல்லா தூங்குறாரு, மையத்தா கிடக்கிறாரு. நினைக்கிறான் இந்த பொருள் தான் நம்மளை வாழ வைக்குதுன்னு நினைக்கிறான். மரணம், தூக்கம் என்பது சிறு மரணம். அப்படிதானே? அப்ப பகல் ஃபுல்லா கஷ்டப்பட்டு இந்த மனிதன் உழைக்கின்ற பொழுது இரவு ஃபுல்லா எப்படி தூங்குறான், செத்த பிண்டமா கிடக்கிறான். இவன் என்ன நினைக்கிறான், இதுதான் நமக்கு உயிர் கொடுக்குது, இதுதான் நம்மளை வாழ வைக்குதுன்னு நினைக்கிறான். இப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசலாம். இப்படி மூன்று விதமான பாவங்களுக்கு நரகத்தில் என்ன தண்டனை கிடைக்கும் அதை இன்னும் ஒரு 3 வசனத்துல சொல்றான். அதோடு முடிஞ்சு போச்சு. அது அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, அல்லாஹ் அவ்வாறல்ல, இந்த 3 நபர்கள், இந்த 3 குற்றத்தை செய்தவர்கள் சுத்தமா என்ற நரகத்திலே அவர்கள் வீசப்படுவார்கள். நபியே நாயகமே, சுத்தமா என்றால் என்னவென்று உமக்கு தெரியுமா?
உமக்கு அறிவித்தது எது? உத்தமா என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், உத்தமா இந்த நரகம் எப்படிப்பட்ட நரகம் தெரியுமா? நாருல்லாஹில் மூத்ததா, அல்லாஹுவினால் மூட்டப்பட்ட நரகம். நாருல்லா அல்லாஹ்வுடைய நெருப்பு, அல் மூக்கதா மூட்டப்பட்ட நெருப்பு. அப்ப அல்லாஹ்வினால் மூட்டப்பட்ட அந்த நரகம் தான் உத்தமா. அது எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லதி தத்பலிகு அலல் அஃபீதா. இப்படிப்பட்ட அந்த 3 குற்றங்களை செய்தவர்கள் உத்தமா என்ற அந்த நரகத்திலே அவர்கள் போடப்படுகின்ற பொழுது அந்த வேதனையை அவர்கள் எந்த அளவுக்கு அனுபவிப்பார்கள்? உள்ளங்கள் வரைக்கும் அவர்கள் அனுபவிப்பார்கள். உத்தமா என்ற அந்த நரகத்தில் போடப்படுவாங்களா இல்லையா? அந்த நெருப்பு எப்படி தொலைக்கும் அப்படின்னா, அந்த மேலுள்ள அந்த தோல் பகுதியெல்லாம் தாண்டி இதயத்தை வரைக்கும் அந்த நெருப்பு சூடுபடுத்தும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே பேசுகின்றான். இன்னஹா அலைஹிம் முஹ்சதா ஃபீ அமதின் முமத்ததா. அவர்கள் அங்கே என்ன செய்யப்படுவார்கள் அப்படின்னா, அவர்கள் அங்கே ஒருங்கிணைக்கப்பட்டு அங்கே அப்படியே தடுத்து நிறுத்தப்பட்டு பெரும் கம்பங்களிலே அவர்கள் கட்டப்பட்டவர்களாக அந்த நரக படுகொலியிலே அவர்கள் இருப்பார்கள். இது ஒரு கேள்வி எழுகிறது. உத்தமா என்றால் என்ன? உத்தமா என்று சொன்னால் அல்லாஹ்வினால் கூட்டப்பட்ட நரகம். அந்த நரகத்திலே போடுகின்ற பொழுது தத்தலிஹு அலல் அஃபீதா, அந்த வேதனையை இதயங்கள் வரைக்கும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா? இதை நம்ம கவனிக்கணும். இப்போ ஒரு ஆளு அவர் மீது நெருப்பு படுகிறது. நெருப்பு படுகின்ற பொழுது அல்லது ஒரு ஆள் தீ குளிக்கிறாரு. அப்ப தீ குளிக்கின்ற பொழுது அந்த மேலுள்ள பகுதிகள் எல்லாம் வென்றுகின்ற பொழுது இதயத்தை அட்டாக் பண்றதுக்கு முன்னால, இதயத்தை அந்த நெருப்பு கரிக்குவதற்கு முன்னால அவர் கரிக்கட்டையாயிரும். அப்படிதானே? உடல்ல 10% அந்த தீ காயங்கள் ஏற்பட்டாலோ அல்ல 25%, 100க்கு 100% காயங்கள் ஏற்பட வேண்டிய அவசியமே இல்லை. திடீர்னு தீ குளிப்பதற்காக வேண்டி பெட்ரோலை மேல ஊத்துறான் அல்லது மண்ணெண்ணையை மேல ஊத்துறான். அப்படி பத்த வைக்கின்ற பொழுது உடல் முழுவதும் அது எரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு 10%, 20% அந்த தீ காயங்கள் உடலிலே பட்டாலே அவனால் பிழைக்க முடியாது. இப்படி தீ காயங்கள் படுகின்ற பொழுது அந்த தீ காயங்கள் மேலுள்ள பகுதியெல்லாம் எரித்துவிட்டு அவருடைய இதயத்தை எரிக்கின்ற அளவுக்கு முன்னால, இதயத்தை தொடுவதற்கு முன்னாலேயே இந்த உலகத்திலே மனிதர்கள் வஃபாத்தாகிறான். அப்படிதானே? என்னைக்காவது பார்த்திருக்கிறோமா? மேலுள்ள பகுதியெல்லாம் எரிஞ்சு உருகி ஓடி கடைசியில இதயம் வந்து இதயத்தை பார்த்து உள்ளத்தை பார்த்து அந்த நெருப்பு எரிகிறது. அப்படி எங்கேயுமே பார்க்கறது இல்லை. இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? அவர்கள் மொத்தமா இந்த நரகத்திலே போடப்படுவார்கள். அல்லதி தஸ்தலிஹு அலல் அஃபீதா, அந்த நரகத்திலே போடுகின்ற பொழுது அந்த வேதனையை உள்ளங்கள் அளவுக்கு அவர்கள் உணர்வார்கள், அடைவார்கள். என்ன தெரியுமா? சாபித்துல் பன்னானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதற்கு என்ன விளக்கம் கொடுக்கிறாங்க அப்படின்னா, உத்தமா என்ற அந்த நரக படுகொலியிலே அவர் போடுகின்ற பொழுது இந்த 3 விதமான தண்டனைகளுக்கு உடையவர்கள். உத்தமா என்ற அந்த நரகத்துல போடுகின்ற பொழுது மேலதான் எரிஞ்சிட்டு இருக்கும். அப்ப சாவ மாட்டான். இந்த உலகத்துல தீ குளிக்கின்ற பொழுது மேல் எரிகின்ற பொழுது செத்து போயிடுவான், உயிர் விட்டு போயிடுவான். ஆனால் இந்த நரகத்திற்கு உண்டான தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? அந்த நரகத்திலே போடப்படுகின்ற பொழுது மேலெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கும், அப்போ உயிர் இருக்குதான் செய்யும். அதான் வித்தியாசம். இந்த உலகத்துல எரிகின்ற பொழுது உயிர் இருக்காவே. உத்தமா என்ற அந்த நரக படுகொலியிலே போடப்படுகின்ற பொழுது எப்படி இருக்கும்? எல்லாம் எரிஞ்சிட்டே இருக்கும், ஒண்ணு ஒண்ணா அப்படியே உயிர் ஓடிட்டே இருக்கும். கீழிருந்து மேல வரைக்கும் அப்படி கால் பகுதி போயிரும், தொடப்பகுதி போயிரும், இடுப்பு பகுதி போயிரும், வயிற்று பகுதி போயிரும். அதுக்கப்புறம் இதயம் மட்டும் இருக்கும்.
இதயத்தையும் கரிக்கும். அப்போ உயிர் இருக்கும். அதுதான் அந்த வித்தியாசம். இந்த நரகத்தினுடைய பெசல் அப்படின்னாலே உயிரோடு இருக்கின்ற பொழுது அந்த மனிதன் அந்த உள்ளங்கள் எரிவதை வேதனைப்படுவதை அவன் அனுபவிப்பான். அதான் உத்தமா. அதத்தான் அல்லாஹ் அங்க சொல்றான், நபிகளாரத்துல சொல்றான், ஒமாதரா கமல் உத்தமா. உத்தமா என்றால் என்னவென்று உமக்கு அறிவித்து கொடுத்தது எது? நாருல்லாஹி மூக்கதா, அது அல்லாஹ் மூட்டிய நெருப்பு. அல்லதி தத்தலிஉ அலல் லபீதா, அந்த உத்தமா என்ற நரக படுகொலையிலே அவர்கள் விழுகின்ற பொழுது உள்ளங்கள் வரைக்கும் அந்த வேதனை அவர்களுக்கு கிடைக்கும். இன்னஹா அலைஹிம் மூசதா, அவர்கள் மீது அந்த நரகம் சூழப்பட்டிருக்கும். நீ அமதிம் மத்ததா, நீளமான கம்பங்களிலே அவர்கள் கட்ட வைக்கப்படுவார்கள். எங்கேயுமே தப்பிக்க முடியாது. உத்தமா என்ற நரகத்துல அவர்கள் கிடைக்கின்ற பொழுது அங்க ஓடலாம் இங்க ஓடலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அமதின் மத்ததா, நீளமான கதவுகள் வருது, நீளமான வாயில்கள் வருது, நீளமான கம்பங்கள் என்று வருகிறது. அப்போ இந்த 3 விதமான இந்த பாவங்களை புரியக்கூடியவர்களுக்கு சுத்தமா என்ற நரகம் கிடைக்கும். நரகத்தில் அல்லாஹ் அப்படி போட மாட்டான். அந்த நரகத்தில் போடப்பட்டவர்கள் எத்தனை பேர் போடப்படுகிறார்களோ அத்தனை நபர்களையும் இதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் கொடுக்கின்ற பொழுது நரகத்தினால் செய்யப்பட்ட இரும்பு சங்கிலிகளால், இரும்பு கம்பிகளால் இந்த உத்தமா நரக படுகொலையிலே போடப்பட்டவர்கள் பிணைக்கப்படுவார்கள், கட்டப்படுவார்கள், எங்கேயுமே தப்பிக்க முடியாது. இவ்வாறு அவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஹுமஸாவுல சொல்றான். 3 விதமான பாவமான காரியங்கள், புறம்பேசுறது, குறை கூறுவது, சேகரித்த செல்வங்களுக்கு அதனுடைய ஹக்கை நிறைவேற்றாமல் இருப்பது, இந்த 3 பாவங்களுக்கு குற்றங்களுக்கு சுத்தமா இந்த நரகத்தை போடுவான். அதனுடைய ஸ்பெஷலிஸ்ட் என்ன அப்படின்னா, உயிரோடு இருக்கும் பொழுது இதயத்தை கரிக்கும் எரிக்கும். அதான் அதனுடைய ஸ்பெஷலிஸ்ட். எனவே இந்த 3 விதமான பாவங்களிலிருந்து அல்லாஹ் ரப்பல்